சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை தாங்க பார்க்க போறோம். திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு. திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை, திருமணம் நடந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ உள்ள நிகழ்வுகள்ல நடந்துட்டு இருக்கு. நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம என்னதான் செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், கலத்தர தோஷம் அப்படின்னு 1000 தோஷங்களுக்கு காரணங்கள் வைத்தாலும், ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்க ஜாதகத்துல இப்போ என்ன லக்னம், அட்சய லக்னம் என்ன போகுதோ, அந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி நல்லா இருக்காரா? நல்லா இருந்தா, கட்டாயம் அவருக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல பிரச்சனைகள் கிடையாது. 7ஆம் பாவக அதிபதி எப்போல்லாம் பிரச்சனைகளை சந்திக்குதோ, அப்பல்லாம் வாழ்க்கை துணையால நீங்க அவஸ்தைப்பட்டே ஆகணும். அதுதான் விதி. இது தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு லக்கணங்கள் மாற 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 அதனுடைய தன்மைகள் மாறும்போது நல்லா இருக்க கணவன் மனைவிக்குள்ள 4 வருஷம் கழிச்சு பிரச்சனைகள் வரும். 15 வருஷம் சுமூகமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் 16வது வருஷம் சண்டை போட்டுக்குவாங்க. அஹ் கல்யாணம் ஆனதுல இருந்து சதா பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒரு 3 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகள் தோஷம்னு இருந்தா அது எப்போதுமே ஒரே விதமான பலன்களை தானே தரும். ஏன் மாறி மாறி தருது? அப்போ என்னதான் அந்த தோஷம்னு நம்ம பேரை வச்சுக்கிட்டாலும் அதனுடைய உண்மை நிலை என்ன? எந்த ஒரு அட்சய லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு தோஷத்தை தருமே தவிர, உங்க பிறப்பு ஜாதகத்தில் 2லயோ 4லயோ 7லயோ 8லயோ 12லயோ செவ்வாய் இருந்தால் அது தோஷம்னு பயப்பட வேண்டாம். உங்களுடைய இன்னைக்கு லக்னம் அட்சய லக்னத்திற்கு செவ்வாய் 7ல இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. முக்கியமா கன்னி லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கு 7ல செவ்வாய் இருக்குன்னா அதை விட கொடுமையான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கன்னி லக்னத்திற்கு 7ல செவ்வாய் இருக்கலாமா? நம்ம குருவுடைய வீட்ல செவ்வாய், அது பரிகார செவ்வாயாக இருக்கு, பயப்பட வேண்டிய செவ்வாயாக இல்ல அப்படின்னு நம்ம 1000 காரணங்களை சொன்னாலும், இந்த கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கல்யாண வாழ்க்கையை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். திருமணத்துல பிரச்சனைகளை உண்டாக்குமா? உண்டாக்கும். மனைவியால தான் அவங்களுக்கு தண்டனை அல்லது கணவனால தான் அவங்களுக்கு தண்டனையே. அதுக்கப்புறம் குத்துதே, கொடையுதேங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டுங்க. என்ன அப்படின்னா, 7 மலை தாண்டி 7 ஜென்மத்துக்கும் இன்னாரு தான் மனைவியா வரணும், இன்னாரு தான் கணவனா வரணுங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு நல்ல கணவனோ, நல்ல மனைவியோ அமைய வேண்டுமானால், இந்த ஆலயத்திற்கு நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுமானா அமையும். அது எங்க இருக்குங்க? மதுரையில பேரையூர் வட்டத்துல ஏழுமலை அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அங்க இருக்கக்கூடிய மாதாந்தர சுப்பிரமணிய சுவாமி. இது என்னங்க பேரே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதாந்திர சுப்பிரமணிய சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். இங்க முருகன் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோமா? இந்த ஆலயத்துல ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு தீவிரமான முருக பக்தர். அவர் பேரும் சுப்பிரமணிய சுவாமி தான். அவர் என்ன பண்றாரு, அவரு மாசம் மாசம் கார்த்திகை விரதம் இருந்து, இங்க தூத்துக்குடி வட்டத்துல இருக்கக்கூடிய, திருநெல்வேலி வட்டத்துல இருக்கக்கூடிய கழுகுமலை, இந்த கழுகுமலை முருகன் கோவில பத்தி நெறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா, அவ்ளோ அளவுக்கு அவ்ளோ வலிமை மிக்க ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகன் ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த கழுகுமலை முருகன் கோவில். இந்த கழுகுமலை முருகன் கோவிலுக்கு அவர் மாதா மாதம் கார்த்திகை விரதம் இருந்து போயிட்டு வருவார். அது போயிட்டு வந்தா தான் அந்த மாதமே அவருக்கு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கும். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வயசாயிடுத்து. வயசானதுனால அந்த முருகன் கோவிலுக்கு மாதா மாதம் போக முடியல. இது வந்து 400 வருடங்களுக்கு முந்தைய ஒரு நிகழ்வு. அப்ப போக முடியல அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாரு, "முருகா, உன்னைய வந்து என்னால தரிசனம் பண்ண முடியலையே" அப்படின்னு சொல்லி அவரு கலங்கி அழுகும்போது, அங்க இவருக்காகவே முருகன் வந்து சுப்பிரமணிய சுவாமியாக அங்கு எழுந்தருளுகிறார். "நீ அங்க என்னைய தேடி நீ வந்ததெல்லாம் போதும். நானே உனக்கு இங்கேயே உனக்கு அனுக்கிரகம் பண்றேன். நீ இங்கேயே என்னைய பாரு" அப்படின்னு சொல்லி, அந்த சுப்பிரமணிய சுவாமியாக சுயம்பு மூர்த்தியாக அங்க காட்சி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஜமீன்தார் வந்து அவரு அத கட்டி குடுக்குறார்.
இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அதுக்காக தான் அந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு போய் அவர் கழுகுமலையில தரிசனம் பண்றதுனால, இந்த சுவாமிக்கு மாதாந்திர சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சுப்பிரமணிய சுவாமியை போய் நீங்க வழிபாடு செய்யறதுனால, ஏன் இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 7 அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். காலபுருஷனுக்கு 7வது வீட நம்ம திருமண பந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த 7 மலையில இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியை நம்ம வழிபடுறதுனால, நம்மளுடைய அந்த பிடிவாதமான ஒரு வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு நிறைவான, மகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கையை தருவதற்கு அந்த முருகன் நமக்கு அனுக்கிரகம் புரிவார், அருள் தருவார். இந்த முருகனுடைய அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.